ராஜேஸ்வரி வணக்கம். கோடை காலத்தில் தர்பூசணி பழத்தினுடைய விளைச்சல் என்பது அதிகமாக இருக்கும். அது உடலுக்கு மிக ஆரோக்கியமான பழமாக உள்ளது. இந்நிலையில் தர்பூசணி பழத்தினுடைய நிறம் மற்றும் சுவைக்காக ரசாயனம் ஊசியம் மூலமாக செலுத்தப்படுவதாக செய்திகள் வெளியானது. அது விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அவருடைய வியாபாரம் மிகப்பெரிய அளவில் அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய அளவில் அது மிகப்பெரிய தாக்கத்தை விவசாயிகள் மத்தியில் எழுப்பியது. இதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி செங்கல்பட்டு விவசாயிகள் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு முன்பாக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். குறிப்பாக இந்த செய்தி வெளியானதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அதே போன்று அவர் அந்த பணி மாற்றம் செய்யப்படுவதற்கு முன்பாக இது தொடர்பாக விளக்கமும் கொடுத்திருந்தார். தர்பூசணி பழத்தில் எந்தவித ரசாயனமும் இல்லை, இது போன்ற தவறான செய்திகள் பரப்பப்படுகிறது என்றெல்லாம் விளக்கம் கொடுத்திருந்தார். இருந்தாலும் கூட அது போன்ற செய்திகள் வெளியான பிறகு மக்கள் தர்பூசணி பழங்களை வாங்குவதை குறைத்துக் கொண்ட காரணத்தால் விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இந்த ஆண்டு ஏற்பட்டது. அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க கோரி செங்கல்பட்டு விவசாயிகள் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவானது இன்று நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மனு விசாரணைக்கு வரும்போது தமிழக அரசின் தரப்பில் பல்வேறு வாதங்கள் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அதில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தர்பூசணி பழங்களை ஆய்வு செய்தோம். அவ்வாறு ஆய்வு செய்யும் போது தர்பூசணி பழத்தில் எந்த விதமான ரசாயனம் ஊசி மூலமாக செலுத்தப்படுவது இல்லை என்றும் அது தவறான தகவல் என்றும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதாவது பல்வேறு இடங்களில் நாங்கள் ஆய்வு செய்ததில் எந்த விதமான ரசாயனமும் தர்பூசணி பழத்தில் கலக்கப்படவில்லை, மக்கள் தாராளமாக தர்பூசணி பழங்களை வாங்கி உட்கொள்ளலாம் என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் இதை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக விளக்கம் அளிக்க கோரி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியாக இருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்ட சதீஷ் இது தொடர்பாக பதில் அளிக்க கோரி இந்த வழக்கை ஜூன் 9ஆம் தேதிக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஒத்திவைத்தார். அதோடு மட்டுமில்லாமல் இது தொடர்பாக தமிழக அரசு அவருடைய கருத்தை தெரிவிக்கும் போது அரசாங்கம் விவசாயிகள் வைத்த கோரிக்கை என்பது தர்பூசணி பழங்கள் இது போன்ற ரசாயனம் கலக்கப்படுவதாக வெளியான செய்தியின் மூலமாக ஒட்டுமொத்தமாக இந்த முறை வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு டன் 14,000 ரூபாய்க்கு மேல் விற்பனையான நிலையில் தற்போது 4,000 ரூபாய்க்கு கூட வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் விவசாய நிலத்திலேயே தர்பூசணி பழங்கள் அழுகும் நிலைக்கு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதனால் தமிழக அரசே தர்பூசணி பழங்களை கொள்முதல் செய்து குறைந்தபட்ச விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்று விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த வழக்கு தான் இன்று விசாரணையின் போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரசாயனம் எதுவும் தர்பூசணி பழத்தில் கலக்கப்படவில்லை, பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தும் ரசாயனம் எதுவுமே இல்லை என்று உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு இது ஏற்றுக்கொண்ட நீதிபதி இது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் மக்கள் தர்பூசணி பழங்களை வாங்க வேண்டும் என்றும் தர்பூசணி பழத்தில் எந்த விதமான ரசாயனம் இல்லை என்பதை ஊடகங்கள் மூலமாக தமிழக அரசு விளம்பரம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கை ஜூன் 9ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்தி வைத்திருக்கிறார் ராஜேஸ்வரி.